அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன நாட்களில் இருந்து தொடர்ச்சியாக பல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்த அன்றைய கால நபி தோழர்களும் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் துன்பத்தை மேற்கொண்டார்கள். அப்படி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் தாயிஃப் நகரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அருமை சகோதரர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தொடராக நாம் பதிவு செய்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது நாம் இதற்கு முன்பாக 2-3 சம்பவங்களை விட்டு இப்பொழுது நாம் தாயிஃப் நகரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்த நிகழ்வை பதிவு செய்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு முன்பாக நடந்த கவலை ஆண்டு இருக்கிறது. அதே போல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகள், அடுத்ததாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வுகள் ஆகிய ஒரு வரலாறு இருக்கிறது. நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே தாயிஃப் நகரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட துன்பங்களை நாம் பார்த்துவிட்டு அடுத்தடுத்ததாக அதனுடைய முன்னாடி உள்ள சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். சகோதரர்கள், நிறைய சகோதரர்கள் தாயிஃபுடைய அந்த சம்பவத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டதனால் நாம் இப்பொழுது இதனை பதிவு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெருக்கமான நண்பர்களுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன நாளிலே அதிலே சில நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இகழ்ந்தார்கள். மீண்டும் மீண்டும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மன அளவிலும் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அருமை சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள், மக்காவிற்கு அடுத்ததாக பெரும் கூட்டம் கூடக்கூடிய ஒரு சந்தை தாயிஃப் நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு சந்தை, அங்கே பல நாடுகளில் இருந்து வர்த்தகங்களுக்காக வரக்கூடிய மக்களிடத்திலே நாம் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அன்றைய காலகட்டத்திலே தன்னுடைய உதவியாளராக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு தாயிஃப் நகரத்திற்கு, அதாவது மக்காவிலே இருந்து சுமார் 60 மைல் தொலைவிலே இருக்கக்கூடிய அந்த நகருக்கு கரடுமுரடான பாதைகளை கடந்து சென்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகின்றார்கள். இன்றைய தினத்திலே மக்காவிற்கு செல்லக்கூடியவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு அழைத்து செல்லுவார்கள். நாம் இலகுவாக ஏசி வாகனத்திலே அமர்ந்து கொண்டு செல்லுவோம். ஆனால் நமக்கு பாதைகள் இருக்கும், தார் ரோடுகளோடு நாம் பயணிப்போம். ஆனால் நாம் 2 பக்கங்களிலும் பார்த்தால் அது மிகப்பெரிய மலைகளுக்கு இடையே இருக்கும். நாம் நினைத்துக் கொள்ளலாம், இப்பொழுது நாம் சாலையிலே செல்லுகின்றோம். சாலை இல்லாத காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சுமார் 80 கிலோமீட்டர் நடைப்பயணமாக வந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த மார்க்கத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆசையோடு அந்த தாயிஃப் நகரத்திற்கு உள்ளே நுழைகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு சென்றபோது தாயிஃபிலே ஒரு பிரபலமான ஒரு குடும்ப தலைவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அம்ர் இப்னு உமைர் என்ற தலைவனுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளை நாம் சந்தித்து முதலிலே இங்கே நாம் அவர்களிடத்திலே இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிக்கொண்டு அந்த 3 நபர்களை சந்திப்பதற்காக செல்லுகின்றார்கள். அப்பொழுது மூத்த மகனை சந்திக்கக்கூடிய காலகட்டத்திலே அவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், உங்களை அல்லாஹ் தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் கஅபாவின் திரைகளை கிழித்து விடுவேன் என்று கூறினான். இரண்டாம் அவன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுக்கு உன்னை தவிர நபியாக அனுப்ப வேறொருவர் கிடைக்கவில்லையா என்று மூர்க்கத்தனமாக கூறுகின்றான். மூன்றாவது அந்த மகன் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன். நீ உண்மையில் தூதராக இருந்தால் உன் பேச்சை மறுப்பது எனக்கு மிக ஆபத்தானதாகும். நீ அல்லாஹ் மீது பொய் கூறுபவராக இருந்தால் உன்னிடம் பேசுவதை எனக்கு தகுதி அல்ல என்று கூறினார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுதான் உங்கள் முடிவாக இருந்தால் நம் இந்த சந்திப்பை மக்களுக்கு வெளிப்படுத்தாமல்
மறைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அருமை சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு பின்பாக எத்தனை தியாகங்கள் இருக்கிறது என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேருக்காக நாம் இங்கே முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, மிகப்பெரிய தியாகம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவர்களுக்கு பின்னால் ஏராளமான சோதனைகள் இருந்தது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் 10 நாட்கள் தங்கி அங்குள்ள மற்ற எல்லா தலைவர்கள் பிரமுகர்களை சந்தித்து இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அவர்களில் எவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தங்கள் ஊரை விட்டு உடனடியாக வெளியேறும்படியும் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வம்பர்களை ஏவிவிட்டனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே செல்ல முயன்ற போது அங்குள்ள வம்பவர்களும் அடிமைகளும் ஒன்று கூடி அவர்களை ஏசி பேசினர். இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாகி அவர்கள் அனைவரும் இரு அணிகளாக நின்று கொண்டு குழந்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன செய்ய சொல்கின்றார்கள்? கல்லெறிய செய்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்களிலே அந்த கற்கள் துளையிடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரின் பாதங்களில் ரத்தம் வடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை அந்த கற்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை காப்பதற்காக தங்களையே கேடயமாக்கிக் கொண்டார்கள். இதனால் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தாயிஃபில் இருந்து 3 மைல் தொலைவில் உள்ள ரபியாவுடைய மகன்களான உத்துபா, சைபா என்ற இருவருக்கு சொந்தமான தோட்டம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்துக் கொண்டே கல்லெறிந்து கொண்டே அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்குள் சென்று அங்குள்ள திராட்சை தோட்ட பந்தலின் நிழலில் அமர்ந்தார்கள். இன்றைய காலகட்டத்திலே மக்காவிற்கு உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு தாயிஃப் நகரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த இடங்களை எல்லாம் அவர்கள் காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்போதுதான் மிக பிரபலமான அந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளினால் எவ்வளவு வேதனை அடைந்திருந்தது என்பதை தாயிஃப் மக்கள் இஸ்லாமை ஏற்காததினால் எவ்வளவு துக்கத்திற்கு ஆளானார்கள் என்பதை இந்த பிரார்த்தனையிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். முஸ்னத் அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாளின் கீழ் 335வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வே, என் ஆற்றல் குறையவையும் என் திறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன். கருணையாளருக்கு எல்லாம் மிகப்பெரிய கருணையாளனான நீதான் எளியோர்களை காப்பவன், நீதான் என்னை காப்பவன். நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய்? என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா, அல்லது என் காரியத்தை நீ உரிமையாக்கி கொடுத்திடும் பகைவனிடமா? உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையை கேட்டீங்களா? சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. யா அல்லாஹ், நீ என் மீது கோபம் இல்லையே உனக்கு, அப்படி என்றால் இந்த விஷயங்களை எல்லாம் நான் பொறுத்து கொள்ளுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொல்லுகின்றார்கள். எனினும் நீ வழங்கும் சுகத்தையே நான் எதிர்பார்க்கிறேன், அதுவே எனக்கு மிக விசாலமானது. உன் திருமுகத்தின் ஒளியினால் இருள்கள் அனைத்தும் பிரகாசம் அடைந்தன, இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்றன. அத்தகைய உன் திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் உன் கோபம் என் மீது இறங்குவதில் இருந்தும் அல்லது உன் அதிருப்தி என் மீது இறங்குவதில் இருந்தும் நான் பாதுகாவல் கோருகிறேன். அல்லாஹ்வே, நீயே பொருத்தத்திற்கு உரியவன், நீ பொருந்தி கொள்ளும் வரை உன் கோபத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வே, பாவத்தில் இருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உன் அருள் இல்லாமல் முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை முஸ்னத் அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாளின் கீழ் 335வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. இப்படிப்பட்ட பிரார்த்தனையை கேட்டால் யாருக்கும் மனம் உருகிவிடும் அல்லவா? ஆம், இப்னு ஹிசாமிலே
1/420 ஹதீஸாக இந்த பிரார்த்தனையை கேட்ட நிலையில் இந்த நிலையிலே பார்த்த ரபியாவின் மகன்களுக்கு இரக்கம் வருகின்றது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. தங்கள் கிறிஸ்துவ அடிமை அத்தாஸை அழைத்து திராட்சை குலையை அவருக்கு சென்று கொடு என்று கூறுகின்றார்கள். திராட்சை குலையை அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வைத்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிடுகின்றார்கள். இதை கண்ட அத்தாஸ் அவர் உருக்கித்தவர், இந்த பேச்சு இவ்வூர் மக்கள் பேசும் பேச்சில்லவே, உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு உனக்கு எந்த ஊர், உன் மார்க்கம் என்ன என்று அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதற்கு அவர் நீனவாவை சேர்ந்த கிறிஸ்துவன் நான் என்றார். நல்லவரான யூனுஸ் இப்னு மத்தாவின் ஊரை சேர்ந்தவர்தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்டதற்கு அவர் ஆச்சரியத்துடன், யூனுஸ் இப்னு மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார். அவர் என் சகோதரர், அவரும் ஒரு இறை தூதர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த கிறிஸ்துவரிடம் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அத்தாஸ் என்கின்ற அந்த அடிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை, கை மற்றும் கால்களை முத்தமிடுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ரபியாவின் மகன்களில் ஒருவர் மற்றவரிடம், இதோ உன் அடிமையை அவர் குழப்பி விட்டார் என்று கூறினார். அத்தாஸ் திரும்பி வந்தவுடன், உனக்கு என்ன கேடு, என்ன நேர்ந்து விட்டது என்று அந்த ரபியாவின் மகன்கள் கேட்டபோது அவர் சொல்லுகின்றார், எஜமான்களே, இவரை விட சிறந்த எவரும் இப்பூமியில் இல்லை. இவர் எனக்கு ஒரு விஷயத்தை மிக உறுதியாக கூறினார், அதை இறை தூதரை தவிர வேறு எவரும் அறிந்திருக்க முடியாது என்றார். இருவரும், அத்தாசே, உனக்கு என்ன கேடு, இவர் உம்மை உமது மார்க்கத்திலிருந்து திருப்பி விடாமல் இருக்கட்டும், உமது மார்க்கம்தான் இவரின் மார்க்கத்தை விட சிறந்தது என்று கூறினார்கள். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வினுடைய உதவி வருகின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆம், நீங்கள் புகாரியிலே 3231வது ஹதீஸாக பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இச்சம்பவத்தின் விவரத்தை கூறுகின்றார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உஹது போரை விட கடுமையான நாள் ஏதும் உங்கள் வாழ்வில் வந்துள்ளதா என்று கேட்டேன். அதற்கு, உன் கூட்டத்தாரின் மூலம் நான் பல துன்பங்களை சந்தித்து உள்ளேன் என்றார்கள். அவற்றில் நான் சந்தித்த துன்பங்களில் மிக கடுமையானது யௌமுல் அகபா என்ற தினத்தில் எனக்கு ஏற்பட்ட வேதனையே ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் இது தாயிஃப் நகரத்திலே நடந்த அந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். நான் அப்துயாலினின் மகனிடம் என்னை அறிமுகப்படுத்தினேன், ஆனால் அவன் என் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கவலையுடன் திரும்ப மக்காவை நோக்கி பயணமாகி கர்னுல் மனாசில் என்ற பெயரிலுள்ள கர்னு சாலிப் என்ற இடத்தில் வந்து தங்கிய போதுதான் எனக்கு முழுமையான நினைவே திரும்பியது. நான் தலையை தூக்கி பார்த்த போது என் தலைக்கு மேல் ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டிருந்தது. அந்த மேகத்தில் ஜிப்ரீல் இருந்தார். அவர் என்னை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்கள் கூட்டத்தாரிடம் பேசியதையும் அவர்கள் உங்களுக்கு கூறிய பதிலையும் கேட்டுக்கொண்டான். அம்மக்கள் விஷயத்தில் நீங்கள் விரும்பியதை மலக்குல் சிபாலுக்கு ஏவ வேண்டும் என்பதற்காக அவரை உங்களிடம் அனுப்பி இருக்கிறான் என்று கூறினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மலக்குல் சிபால் என்னை அழைத்து எனக்கு சலாம் கூறி, முஹம்மதே, ஜிப்ரீல் கூறியவாறே அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளான். நீங்கள் என்ன விரும்புகின்றீர்கள்? நீங்கள் விரும்பினால் இவர்களை 2 மனைகளையும் கொண்டு நசுக்கி விடுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை ஒரு காலம் நான் விரும்ப மாட்டேன். மாறாக அவர்களில் இருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவன் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தாயிஃப் நகரம் 2 மலைகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு பின்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலக்கை அழைத்து, அல்லாஹ் அவரிடம் செல்லுங்கள் என்று சொல்லி விடுகின்றார். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த மலக்குகள் சந்தித்து, நீங்கள் இப்பொழுதே சொன்னால் அந்த 2 மலைகளையும் நாங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அந்த ஊரை அழித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நிச்சயமாக நான் அதை விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, தாயிஃப் நகரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரத்தத்தை பார்த்து மயக்கத்திலே இருந்து சுமார் 10 கிலோமீட்டர்
வந்ததற்கு பின்பாக தான் நினைவே அவர்களுக்கு திரும்புகின்றது என்றால் எப்படிப்பட்ட கொடுமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃப் நகரத்திலே சந்தித்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின் தாயிஃபில் இருந்து மக்காவிற்கு வந்த சமயத்தில் இடையிலே சில சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அது என்ன என்பதை அடுத்தடுத்த வீடியோவிலே நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அருமை சகோதரர்களே, இந்த வரலாற்றிலே ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. ஆம், எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நல்லது நாட வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய இந்த செயல்பாடு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிரி ஒரு நாள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற அடிப்படையில் அவருக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த மார்க்கம் எளிமையாக நம் பெற்றோர்களுக்கு கிடைத்துவிட்டது, நமக்கும் கிடைத்து விட்டது என்பதற்காக அலட்சியம் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வினுடைய தூதரும் சஹாபாக்களும் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள் என்பதை நாம் படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய மக்களாக இந்த காலகட்டத்திலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே அடுத்தடுத்த தலைப்புகளிலே அல்லாஹ்வினுடைய தூதரின் வரலாற்றை நாம்